இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பஞ்சாப் மாநிலத்துல அமிர்தசரஸ்ல இருக்கிற தங்க கோயிலுக்கு. இங்க வந்து பார்த்தவொடனே அப்படியே புல்லரிச்சு போச்சு. தங்க கோயில். இதோட குட்டி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த தங்க கோயில் அழகா ஒரு ஏரிக்கு நடுவில், அதாவது நீருக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த நீரோட பேரு அமிர்த சரோவர். அதாவது ஒரு பீரியட்ல இந்த தண்ணி முழுக்க அமிர்தமா இருந்துச்சான். சரோவர் அப்படின்னா பொங்கி வெளியிறது. ஸோ அமிர்த சரோவர் தான் காலப்போக்கில் அமிர்த சரோவர்னு சொல்லி அமிர்த சரஸ், அதாவது அமிர்தர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ தங்க கோயில் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணுங்கிறவங்க இந்த தண்ணி வந்து பயங்கர ஜில்லா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ -8 டிகிரி தான் இருக்கு. ஆனாலும் இந்த தண்ணியில கால் வச்சு இந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளார போய் வணங்கணுங்கிறது ஐதீகம். அமிர்தசரஸ் கோயிலில் இருக்கிற தங்க கோயிலில் இருக்கிற இந்த அமிர்த சரோவர் நதியில நீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு செய்து தீர்த்தம் தெளிச்சிடுறேன். குட்டி ஸ்டோரி சொல்லவே மனசு வரல. ஏன்னா இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு இருந்தா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வைப் இருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல குரு நானக் அப்படிங்கிற ஒரு மூலமாக குருத்வாரா அப்படிங்கிற ஒரு மதம் கிரியேட் ஆகப்படுது. இன்னைக்கு உலகத்தோட 5வது மிகப்பெரிய மதமா இருக்கிறது தான் இந்த குருத்வாரா அப்படிங்கிற இந்த மதம். ஸோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 1588 குருநானக் ஐயாவோட அடுத்தடுத்த குருக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ 10வது குருவா வந்த ஒருத்தர் வந்து இந்த கோயிலை கட்டுறாரு. இதோட பேர் வந்து ஹர் மந்திர் சாஹிப் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க.